ஜென்ரேஷன்ல அம்மாவோட பேரையுமே வந்து இனிஷியலா வைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்பா பேரை தான் இனிஷியலா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கொஞ்ச காலகட்டமா அம்மாவோட பேரையுமே இனிஷியலா வைக்கிறாங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இதை யாரு ஃபர்ஸ்ட் தொடங்கினாங்க அப்படிங்கிறது பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இதை முதல்ல பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பிச்சு வச்சதே வாரியர் சுவாமிகள் அவர்கள் தான் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல. ஆமா, நிச்சயமா. ஏன்னா நீங்க சொல்ற ஒரு விஷயம் வந்து எனக்குமே கொஞ்சம் புதுசா தான் இருக்கு. எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த ஒரு விஷயத்த வந்து பாருங்களேன், அவர் அந்த காலத்திலேயே வந்து மக்களுடைய மனதுல புகுத்தி இருக்காரு. இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷாம்லா, நிறைய புத்தகங்கள் படிக்கிறவர். சதாசிவம் முருகனை எந்த அளவுக்கு நினைக்கிறாரோ அந்த அளவுக்கு புத்தகங்கள் படிக்க வந்து நிறைய ஆர்வம் கொண்டவர். ஏன்னா அவருடைய தந்தை வந்து ஒரு சொற்பொழிவாளர், கூடவே ஆசிரியரும் கூட. அதனால நிறைய படிக்கக்கூடிய ஆர்வம் இவருக்கு இருக்கு. அப்படி ஒரு நாள் ஒரு புத்தகத்தை படிக்கிறாரு. அந்த புத்தகத்தோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் செய்வது என்ன அப்படின்னு இருக்கு. இந்த ஒரு புத்தகம் தான் அவருடைய வாழ்க்கையே மாத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புத்தகத்தை படிச்சுட்டு வாழ்க்கையில ஒரு மனிதனால விருப்பு வெறுப்பு இல்லாம வாழ முடியுமா சொல்லுங்க? நம்ம சொல்லிக்கலாம், நான் எதை பார்த்தும் வந்து விருப்பப்பட மாட்டேன், யார் மேலேயும் கோவப்பட மாட்டேன், வெறுப்பு வந்து வெளியே காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது நடைமுறையில சாத்தியமான்னு கேட்டா நிச்சயமா சாத்தியம் கிடையாது. இந்த காலத்துல அது கண்டிப்பா சாத்தியம் கிடையாது. ஆனா வள்ளல் வாரியார் சுவாமிகள் சாத்தியப்படுத்தினாரு. அந்த ஒரு புத்தகத்தை படித்து முடித்த கையோட தான் கழுத்துல எப்பவுமே போட்டிருக்க ஒரு ருத்ராட்சம் இருக்கும், தங்க ருத்ராட்சம். அந்த தங்க ருத்ராட்சத்தையும் சரி, கையில போட்டிருந்த ரத்தன மோதிரங்களையும் சரி கழட்டி தனக்கு ரொம்ப பிடிச்ச காங்கேயன் முருகன் கோயில் உண்டியல்ல போட்டாராம். அதாவது நமக்குன்னு எதுவுமே தேவையில்லை, நாம சம்பாதிக்கும் எல்லாமே மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா வந்து அவர் நிறைய சொற்பொழிவுகள் செய்யறவர். அப்படி சொற்பொழிவு செய்து வந்த பணம் எல்லாத்தையுமே ஒரு தனி நபரா நின்று தானம், தர்மம், திருப்பணி இந்த 3 விஷயத்துக்காக செஞ்சிருக்காரு. 1 ரூபாய் கூட தன்னுடைய சொந்த செலவுக்குன்னு அவர் எடுத்து வச்சதே கிடையாதாம். இன்னைக்கு நாம என்னதான் தானம் தர்மம் செய்யணும் அப்படின்னு பேசினாலுமே கூட 190 பேர் அதை ஒரு பரிகாரமா தானே பாக்குறோம். இதனால என் வாழ்க்கையில என்ன நல்லது நடக்கும்னு தானே பாக்குறோம். இன்னொரு பழமொழி கூட இருக்கு, ஆத்துல போட்டாலும் அளந்து போடு அப்படின்னு சொல்லிட்டு. தனக்கு மிஞ்சியதுதான் தானமும் தர்மமும். ஆனா அவருக்குன்னு எதுவுமே எடுத்து வைக்கல. ஒரு மனிதனால இந்த அளவுக்கு வாழ முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் வள்ளல் வாரியார் சுவாமிகள் வந்து முருகனுடைய இன்னொரு திரு உருவம் அப்படின்னு தான் சொல்லணும்.